ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோங்க இது. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டீங்க, ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஆமாங்க, நம்ம லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸுங்க. ராட் பேங்கிள் மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிள் கலெக்ஷன் எல்லாம் இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. 1 பவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கம்பி பேங்கிள். 1 டஜன் பேங்கிள் அப்போ கையில் போட்டால் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லை நம்ம லேடிஸ்க்கு. சரி, அப்போது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸு எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக விலாக் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 1 டஜன் வளையல் நம்ம விஜய் மம்மி ஃபேமிலியில் இருக்கிற நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே வாங்கிட்டு போட்டிக்கணும் கையில். அதுதான் என்னோடய ஆசை. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. சரிங்களா? நம்ம சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருக்கக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க. இங்கே வந்து டிஸ்பிளேலோ அழகழகான பேட்டர்னு எல்லாம் 1 by 1 நான் காட்டிருக்கேன். இது எல்லாமே செம்மையாக இருக்குங்க. யாருக்கு தான் வளையல் பிடிக்காது? நார்மலாகவே கண்ணாடி வளையல்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். இது மாதிரி கம்பி பேங்கிள்ஸு 1 டஜன் பேங்கிள் கையில் போட்டுக்கணும். எப்படி இருக்கும் இல்லை? ஹாப்பியாக இருக்குங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. வளையல் எல்லாமே கோல்டு ரேட்டு ஏறிட்டே போகுது அக்கா, எங்கே இருந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம், பரவாயில்லை. லேட்டானாலும் பரவாயில்லை. என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கம்பி டைப் வரும் இல்லைங்க. நம்ம அந்த காலத்தில் பழைய ஓல்டு மாடல் தான் இது. ஆனாலும் இப்போ கூட ட்ரெண்டு தாங்க. செம்மையாக இருக்கும் கையில் போட்டால். அப்படியே ஜிக்ஜாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். மேலே வந்து அங்கங்கே ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. 1 டஜன் பேங்கிளுங்க. ஒரு பேங்கிள் வந்து இப்போது மாடல்ஸ் வந்து இந்த நான் காட்டியிருக்கிற மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு பேங்கிள் 12 கிராமில் இருக்குது, 10 கிராமில் இருக்குது, 8 கிராமில் கூட அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். இந்த பேங்கிள்ஸில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 6 பேங்கிளும் 1.5 பவுன் கிட்ட இருக்குது. கடைசியில் இருக்கிறது 10 கிராம் தான் வருது, 1.25 பவுன் தான் வருது. வேஸ்டேஜ் கூட கம்மி தாங்க. 8% தான் இருக்குது எல்லா பேங்கிள்ஸ்க்குமே. பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்குது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. நான் மாடல் தான் காட்டுறேன். இந்த லென்த்துவும் மாடல் இருக்குது, இவ்வளோ லென்த்துக்கு மாடல் இருக்குது. வெயிட்டுக்கு கூட நீங்கள் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு. சூப்பராக இருக்குல்ல? இது வந்து ஒரு ஷைனிங் பேட்டர்ன் மாதிரி தெரியுது பாருங்களேன். அது வந்து கம்பி பேட்டர்ன்லவே மிரியம் பேங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் ஒரு மயில் ஃபெதர் மாதிரி அந்த பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இப்போ நான் காட்டிருக்கேன் இல்லைங்க ஜிக்ஜாக் வங்கி மாடல்ன்ட்டு. அதில் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குல்ல, இது மெலீஸாக வருது. மேலே வந்து டாட்டாக இருக்குது. சேம் வங்கி மாடல் பேட்டர்ன் தான் இதுவுமே 1 டஜன் பேங்கிள் கிட்ட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் சிங்கிளும் வாங்கலாம், டபுளும் வாங்கலாம், இல்லை 4 பேங்கிள் வாங்கலாம், இல்லை 6 பேங்கிள் வாங்கலாம். அந்த பேட்டர்னில் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேங்கிள் எல்லாம் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம் இல்லைங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய சிஸ்டர்ஸ் இது மாதிரி போட்டுட்டு தான் இருப்பாங்க, 2 4ன்னுட்டு. இது கூட டெய்லி வேர் பண்ணலாம், ஒன்றும் எதுவுமே ஆகாது, அவ்வளோ கெட்டியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன் இல்லைங்க, அந்த பேட்டர்ன் தான் இதுவுமே. இது வந்து 12 கிராம் இருக்குது, அதில் 10 கிராம் கூட இருக்குது. இது 1.5 பவுன் வருது, 6 பவுனு 4 வளையல். இது ஓல்டு மாடல் தான், பாட்டி காலத்தில் மாடலும். ஆனால் கையில் போட்டால் அழகாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஷேடு வந்து மெட்டல் ஷேடு மாதிரி தெரியுதுங்க, கோல்டு மெட்டல் ஷேடு மாதிரி. உள்ள க்ளோஸு க்ளீனாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. மேலே வந்து குச்சி மாதிரி ஏதோ புள்ளியாக இருக்கிற மாதிரி பேட்டர்னு புதுசாக இருந்துச்சு அந்த ஷேடு. இந்த பேட்டர்ன் வந்து நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன்ல, அது 10 கிராமில் இருந்துச்சு. இது வந்து 12 கிராம். நம்மளுக்கு வந்து மாடல் எல்லாம் சேம் டு சேம் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குங்க. வெயிட் வந்து 8 கிராம் இருக்குது, 10 கிராம் சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குங்க. 2 சைஸு, 2 4, 2 6, 2 8, 2 10 வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணுமன்னா ஆர்டர் எடுத்து, இன்னும் சைஸ் பத்தாதுன்னா உங்களோட சைஸுக்கு ஆர்டர் பண்ணி கூட கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஒரு சிஸ்டர் இங்கே இருக்கிற ஸ்கீம் பற்றி சொன்னாங்க. இங்கே 6 மந்த்து ஸ்கீம் தான் இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா கோல்டு ஷோரூமில் கட்டுறோம் இல்லை, 10 மாதம் 11 மந்த்து இல்லை 15 மந்த்துன்னு கட்டுறாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் கிடையாதுங்க. இங்கே 6 மந்த்து தான். ஒரு நாளுக்கு உங்களால் எவ்வளோ காசு கட்ட முடியுமோ கட்டிட்டிங்கன்னா அது வந்து கோல்டாகவே அக்குமுலேட் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து வச்சுடுவாங்க. 6 மந்த்து கழித்து வேஸ்டேஜ் நீங்களே போடணும், ஜிஎஸ்டி போட்டு வாங்கிக்கணும். இப்போ 18% வேஸ்டேஜ் எல்லா கோல்டு ஷோரூமில் இருக்கும் இல்லை வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கிக்கிறாங்க இல்லை சில ஜுவல்லரி ஷாப்பில். இங்கே அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டாவது நீங்கள் கட்டிக்கலாம்.
கோல்டாகவே உங்களுக்கு அக்குமுலேட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுவாங்க. என்னது வரவு வச்சிடுவாங்க, அது ஏதோ சொல்லுவாங்கங்க, தமிழில் வரல. அக்குமுலேட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுவாங்கங்க. உங்களோட பணத்துக்கு கோல்டு அன்னைக்கு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுடுவாங்க. 6 மந்த்து கழிச்சிட்டு நீங்கள் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் தான் போட்டு, இது மாதிரி பேங்கில் இருந்தாலும் சூப்பராக 8% நீங்கள் தான் போட்டு ஜிஎஸ்டி போட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? இவெல்லாமே டெய்லி வேர் பேங்கிள் தாங்க. ஒரு சில பட்டையாக கேட்பாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் கூட நல்லா இருக்கும் கையில் போட்டால். இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் போகிறவங்க வேர் பண்ணலாம், அழகாக இருக்கும். டெய்லி 2 வலை. நான் சில மாடல் வரைக்கும் தான் இங்கே காட்டிருக்கேங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், அதே ஜிக்ஜாக் மாடலும் ஒங்கி மாடல் தான், கம்பி பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் காலேஜ் வேர் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சிம்பிளாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும், டீசென்ட் லுக் இருக்கும். அப்போது அப்புறமா இது மாதிரி பட்டை பேட்டர்னில் கூட இருக்கும். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க, 1 2 இல்லை. அந்த ஷோரூம் ஃபுல்லாக இருக்குது பேட்டர்ன்ஸு. அப்போ எவ்வளோ மாடல்ஸ். டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸு எவ்வளோ கிராமில் இருந்தாலும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமும். இது மாதிரி டெய்லி வேர் பேங்கிள் போடும்போது நடுவில் வந்து நம்ம கண்ணாடி வளையல் போட்டால், இல்லை பிளாஸ்டிக் வளையல் கலர் கலராக விற்கிறாங்கங்க. அந்த பேங்கிள்ஸ் போட்டால் கூட எந்த ஒரு சேரீக்கு தகுந்த மாதிரி பேங்கிள்ஸு கலர் மேட்ச் பண்ணி போட்டால் அழகாக இருக்கும். இந்த செட்டு பாருங்கள், 1 டஜன் ஒரே 1 பவுண்டில் பேங்கிள்ஸுங்க. இந்த பேட்டர்ன் எல்லாம் இது வந்து நம்ம சில்வர் மாதிரி தெரியுது இல்லை, அது சில்வர் இல்லை, ஸ்டோன் மாதிரி தெரியுது, ஸ்டோனும் கிடையாது. சூப்பராக இருக்குங்க. எனாமல் ஃபாலிஷ் போட்டு, ரோடியம் ஃபாலிஷ் போட்டு, இது மாதிரி பேட்டர்ன்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி கூட விரும்புவாங்களும் இருப்பாங்க இல்லை, ஸோ அவங்களுக்காகவும் இதுங்க இருக்குது. அப்புறம் பைப் மாதிரி பேட்டர்ன் வரும் இல்லை, டெய்லி போடுறதுக்கு பைப்பு பேட்டர்னில் இருக்குங்க. கெட்டியாக இருக்குது, கம்பி மாதிரி பாருங்கள். இதெல்லாம் 1 பவுண்ட் தான், 8 கிராம்ஸ் தான். சூப்பராக இருக்கும், கையில் போட்டால் வேர் பண்ணால் ஒரே கையிலவோ போட்டிக்கலாம், 4 வலையில் அழகாக இருக்கும் இல்லை, கெட்டியாக இருக்குங்க. இந்த சைஸ் பார்த்தீங்களா, 2/8 சைஸுங்க. நம்மளுக்கெல்லாம் என்னோடது 2/2 எனக்கு, இல்லைன்னா 2/4 கூட கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்மளை அது மாதிரி 2/2 2/4 சைஸ் அவங்க இன்னும் கெட்டியாக இருக்கும். ஆர்டர் பண்ணிக்கானே வாங்கினீங்கன்னா இது மாதிரி எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது தெரியுங்களா. அழகழகான பேட்டர்னுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஸ்கீம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லை, அது மாதிரி ஒரு நாளுக்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம், இப்போ நம்மெல்லாம் மந்த்லி சேல்ரி தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கையில் காசு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களால் வீட்டில் சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்க முடியும். உங்களோட மந்த்லி எல்லாம் கட்சி எல்லாம் போயிட்டு எடுத்து வச்சுக்க முடியும் நினச்சிங்கன்னா இது மாதிரி ஸ்கீமில் போட்டுக்கோங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட் தான். நீங்கள் கோல்டு ரேட் எப்போ கம்மியாக இருக்குது அன்றைக்கி போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 6 மந்த் கழிச்சிட்டு இது மாதிரி பேங்கிள்ஸோ இல்லை ஏதோ ஒன்றும், இங்கே வேஸ்டேஜ் கூட எல்லாம் கம்மியாக தான் இருக்குங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருந்தாலும் நல்ல மாடல்ஸ், அழகழகான மாடல்ஸ் இருக்குது, வேஸ்டேஜும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு 8% என்னும்போது எனக்கு பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. இந்த மாதிரி பேட்டர்ன் கூட இருக்குங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் காட்டுற பாருங்கள். உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு கோல்டில் இது மாதிரி 1 டஜன் பேங்கிள் போட்டிக்கணும்னு ஆசை இருக்கா? எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம் இல்லை, என்னோட சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே கொஞ்சம் ரோடியம் பாலிஷில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸு, டபுள் லேயர் மாதிரி வந்துட்டு, ஆனாலும் கம்பி பேங்கிள் தான், கெட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து டெய்லி ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பேட்டர்ன்ஸ் தான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் அடுத்தடுத்த விலாகில் 4 பேங்கிள் செட்டு, கடா பேங்கிள்ஸு, 2 பேட்டர்னு, அது மாதிரி எல்லாமே காட்டுவேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க? உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர். நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் திரும்பி பேசலாம். பாய்.